பெரியாரிஸ்டுகளுக்கு எதிரா பேசக்கூடியவங்க முன்வைக்கக்கூடிய சில முக்கியமான குற்றச்சாட்டு, கோயில்களுக்கு முன்னால் எதுக்கு பெரியார் சிலைன்னு கேட்குறாங்க. இது பெரியாரே விரும்பியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாங்க. இது தப்பு தானே? அது ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆ. பெரியார் கடவுள் மறுப்பாளரே தவிர, கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு எதிரானவர் அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர், கடவுள் நம்பக்கூடிய மக்களுக்கு எதிரானவர் அல்ல. அவங்களோட உரிமைக்காக சேர்த்து போராடியதும் பெரியார். நீ கோயிலுக்குள்ள போகணும்னா, அந்த உரிமையும் பெரியாரும் பெற்றுக் கொடுத்தார். அடிச்சுக்கார உரிமை உட்பட, கோயில் நுழைவு போராட்டம் உட்பட பெரியாரும் பெற்றுக் கொடுத்தார். அந்த உரிமை மீட்பு போராளி தான். பக்தர்கள் சேர்த்து தான் பெரியார் போராடினார். பெரியார் கண்ட கனவு நிஜமாயிருச்சா? பளிச்சிருச்சா? பழிச்சுக்கிட்டே இருக்கு. உரிமை மீட்பு, ஆதிக்க எதிர்ப்பு தான் அவருடைய கனவு. 2 இன்னைக்கு ஆதிக்க எதிர்ப்பு இன்னைக்கு தகர்ந்துகிட்டு வருது. உரிமை மீட்பு இன்னைக்கு உலை உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் கைகூடி வந்துகிட்டு இருக்கு. பெரியாருடைய கனவு என்னைக்கு முழுமை அடையும்னு நினைக்கிறீங்க? சாதி ஒழிந்த காலத்தில் தான் பெரியாருடைய கனவு முழுமையடையும். இந்தியாவுல சாதி ஒழிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நடக்கும். காலம் சொல்ல முடியாது. அங்க கண்டிப்பா நடக்கக்கூடிய காலம் வரும். அடுத்த ஒரு 10 வருஷத்துல, அடுத்த ஒரு 20 வருஷத்துல பெரியாரையே மறந்து போகக்கூடிய ஒரு சூழல் தானே இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, பெரியார் கண்ட கனவு மட்டும் எப்படி மெய்ப்படும்? இல்ல அது தப்பு. அது தவறானது. சாதி இருக்கும் வரை, பின்னடைமைத்தனம் இருக்கும் வரை, இந்த பெரியார் இருந்துகிட்டு தான் இருப்பாரு. உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற வரை பெரியார் இருப்பார். வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற வரை பெரியார் இருப்பார். திராவிடமும், பெரியாரும் தமிழுக்கும், தமிழ் தேசியத்துக்கும், தமிழர்களுக்கும் விரோதமானது, எதிரானது அப்படின்னு சீமான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. பெரியார் தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? பெரியாருடைய காலத்துக்கு முன் தமிழ் சமூகத்தின் நிலை, தமிழருடைய நிலை என்னன்னு பார்க்கணும். பெரியார் காலத்துக்கு பின் தமிழர்களுடைய நிலை, தமிழ் சமூகத்தின் நிலை என்னன்னு பார்த்தாவே பெரியார் தமிழருக்கும் செய்தது என்னன்னு தெரியும். பெரியார் காலத்துக்கு முன் பார்ப்பன படித்தவர்கள் அனைவரும் பார்ப்பனர்கள். வேலைவாய்ப்பு பெற்ற அனைவரும் பார்ப்பனராக இருந்தாங்க. பெரியாருடைய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு கல்வி உரிமையும், வேலைவாய்ப்பு உரிமையும் பெற்றுக் கொடுத்தார். அதுதான் இந்த பெரியார் தமிழுக்கு செய்தது. தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்பது தமிழை எழுத்து சீர்திருத்தம் முதல், திருக்குறள் மாநாடு முதல் அனைத்தும் பெரியார் தான் இது செய்தார். சீமான் எதையுமே செய்யல. தமிழ் தேசியத்தினுடைய இலக்கு என்பது தமிழ்நாடு விடுதலை. ஆனா தமிழ்நாடு விடுதலை வலியுறுத்தி சீமான் பேசினதே இல்ல. பெரியார் தான் தமிழ்நாடு விடுதலை வலியுறுத்தி, தமிழ்நாடு நீங்களா இந்திய தேசிய வரைபடத்தை கொளுத்தினார். அதுதான் இலக்கு. ஆனா அந்த இலக்க பத்தி பேசாம முதல்வராக தான் தன்னுடைய இலக்குன்னு பேசிட்டு இருக்க சீமான் சொல்றது சுத்த அயோக்கியத்தனம். தமிழ் தேசியமே கிடையாது. சீமான் சொல்ல தமிழ் தேசியமே கிடையாது. அவர் முதல்வராகிறதுக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு.